யோசேப்பு நீதிமானாய் இருந்தபடியினால் அவளை அவன் அவமானப்படுத்தாமல் மனதில்லாதிருந்தான். புதிய ஏற்பாட்டில் நீதிமான் என்கிற முதல் வார்த்தை மன்னிக்கக்கூடியவனுக்கு வருகிறது, மன்னிப்பு பெற்றவனுக்கு வரல. அவமானப்படுத்தக்கூடாது ஒரு ஆளை அப்படின்ற முடிவை அவன் எடுத்தான். நான் சொன்னேன், எனக்கு எதிரியே இல்லை சார்னே. இல்லை நீங்கள் சொல்லுங்கள், இல்லை இல்லைன்ட்டேன். வெளியே வந்துட்டேன். வெளியே வந்த பிறகு திரும்ப கொக்கரிக்கிறாங்க. அப்போ சொல்கிறேன், என்கிட்ட கேள்வி கேட்கப்பட்டது, ஒரு நிமிடத்தில் உங்களெல்லாம் கூப்பிட்டு உங்களை உட்கார வச்சுருப்பேன்றேன். அப்போ கூட அப்படியா, எவ்வளோ நல்லவராக இருக்கீங்க, அந்த இடத்துக்கு வரமாட்டேன்றாங்க சார். சொல்லிப்பாருடா அப்படின்றான். என்ன செய்கிறான், நம்மளை திரும்ப தூண்டுறான். அப்படியே ரிவர்ஸ் போ, திரும்ப கமிஷனர்ஸ்குள்ளே போ அப்படி நம்மளை தூண்டுறான். கர்த்தர் சொன்னார், அமைதியாயிட்டேன். சில நேரம் நம்ம நினைப்போம், எதுக்குடா நம்மளை ஆசீர்வதிக்கிறாருன்னு. யாருக்குமே தெரியாது, இதுக்கு தாண்டா ஒன்று நான் ஆசீர்வதிக்கிறேன். இட் இஸ் ப்ரேயர், இட் இஸ் ஹோலினஸ், இட் இஸ் ஒபீடியன்ஸ். நோ, எல்லாத்துக்கும் மேலே இது, அதுக்கும் மேலே. கை தட்டுங்க எல்லாம் சொல்லுங்க. ஜெபம் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. உபவாசம், பரிசுத்தம், ஒழுக்கம். ஆவியானவர் சொல்லுவார், அதுக்கும் மேலே. கையை தட்டு, அதுக்கும் மேலே, எல்லாத்துக்கும் மேலே என்ன? மன்னிப்பு. கையை தட்டுங்க. ஆமென், ஆமென். வாழ்க்கையில் பூக்க வேண்டிய மிக அழகான ஒரு பூ. நீங்கள் ஹெவனை பூமியில் அனுபவிக்கணும்னா நீங்கள் ஏன் தெரியுமா 1000 வருஷம் எப்போ தெரியுமா விரும்புவீங்க? ஹெவனுக்கு போகணுன்னு உங்களுக்கு ஆர்வமே இல்லையா அப்படின்னு நிறைய பேர் என்ன கேட்பாங்க. நாங்கள் ஹெவனை தான் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதனால தான் 1000 வருஷம் பேசிகிட்டு இருக்கிறோம். நீ எப்படா ஸ்கூல் விட்டா வீட்டுக்கு போகணும் ஒரே மூடில் இருக்கிற. ஏன்னா உனக்கு ஸ்கூல் போர் அடிக்கிறேன், வீட்டுக்கு போகணுன்னு பார்க்குறான். ஒரு குரூப்பு ஸ்கூலே விட்டுருச்சு, உட்காந்து கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு 5 பேர் 5:30 மணிக்கு ஸ்டடி பெல்லாம் அடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் வாட்ச்மேன் இருக்கிற அளவுக்கு வேலை பார்க்குறேன். இவங்களுக்கு ஸ்கூல் சூப்பராக இருக்குது. கைத்தட்டுங்க ஒருத்தருக்கு. இந்த பூமியில் யூ கேன் என்ஜாய் ஹெவன் ஆன் எர்த் லைஃப். அப்போ நல்லா நீங்கள் கவனிங்க. இப்போ நான் திரும்ப இதுக்குள்ளே வரேன். மன்னிப்பு என்பது ஒரு மகத்தான அனுபவம். As much as you practice it, you are becoming mentally strong. It is not one day magic. You cannot forgive somebody just like that. ஒரு நாள்லாம் அப்படி டக்குன்னு மன்னிக்க முடியாது. எனக்கு அது கடினமாக இருந்தது. ஒரு செகண்டில் மன்னிச்சவங்கள நான் மாட்டி விடலை, மன்னிச்சாலும் மாட்டி விடலை. இப்போ என்னன்னா, இது எப்படிங்க உங்களுக்கு சாத்தியம்னா, ஒரு 20 வருஷம் ஒவ்வொரு முறையும் ஜெபிக்க வரும்போது வீட்டு படம் பண்ணியா அப்படின்னு கேட்ட மாதிரி எதிரியெல்லாம் மன்னிச்சிட்டியான்னு கேட்பார். இப்படியே என்னுடைய குச்சை களவாண்டவன், ஜாமெட்ரி பாக்ஸை களவாண்டவன், என் பின்னாடி இருந்து மண்டையில் அடித்தவன், அப்புறம் என் பேரில் லவ் லெட்டரை போட்டவங்க, இப்படி என் பேரில் எஸ்எம்எஸை போட்டு விட்டு தொடர்ந்து நான் அதாவது இந்த மாதிரி நம்ம பேரில் இப்படி பண்ணுறவன் அப்படி பண்ணுறேன், இப்படியே மன்னிப்பு. இட்ஸ் நாட் ஒன் டே மேஜிக். யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ் இட். எவ்ரி டே யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ். இன்றைக்கி நடந்த சம்பவத்துக்கு இன்றைக்கி நடந்தது இப்படியே மன்னிக்கும் போது பைபிள் சொல்லுது, ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையின் உச்சகட்ட படிப்பு, பிஹெச்டி, பூரண சக்குணம், பர்ஃபெக்ஷன். அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். இயேசு சொல்கிறார், பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பர்ஃபெக்டாக இருப்பது போல, பூரண சற்குணராய் இருப்பது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களுக்கு துன்பப்படுத்துகிறவர்களுக்கு ஜெபம் பண்ணுங்கள், உங்களுக்கு தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். இப்படி செய்வதினால் நீ பாஸ் மார்க்குக்கு வரல, நீ ஆல் பாஸுக்கு வரல, நீ 100% நீ வர்ற. கிறிஸ்தவ வாழ்க்கையின் உச்சகட்டம் மன்னிப்பதில் இருக்கிறது. இன்னைக்கு இந்த ரகசியத்தை கற்றுக்க நான் வரும்போது ஒரே ஒரு எல்லா ஜபத்தையும் நம்ம எல்லா மெசேஜுக்கும் நம்ம ஜெபிக்கிறது இல்லை. பயங்கர ஃபயரான மெசேஜ்லாம் எடுத்து வந்திருக்கேன். ஆண்டவர் கேட்குறவங்க ஆசிரியர், ஆனால் இதுக்கு மட்டும் இந்த செய்தியை கேட்காதவனை கேட்க வைங்க ஆண்டவரே. நிறையா பேர் கொண்டு போங்க. எத்தனையோ குடும்பங்கள் உடைவதற்கு தடுக்கக்கூடிய செய்தியாக அந்த செய்தி என்ன செய்யப்பட்டும்? பயன்படுத்தப்படட்டும். கிறிஸ்தவர்கள் இந்த உலகம் ஒரே ஒரு மொழியை, ஒரே ஒரு வார்த்தையை கற்றுக்கொண்டால், இன்று இரவு இந்த உலகத்தில் இருக்க 800 கோடி பேரும் ஒரே ஒரு வார்த்தையை, இந்த வார்த்தையை கற்றுக்கிட்டானா நாளை காலை இந்த உலகம் பரலோகமாக இருக்கும் என்று நான் சொல்லுகிறேன்.
அந்த ஒரே ஒரு வார்த்தையின் பெயர் பரிசுத்தம் அல்ல, மன்னிப்பு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். ஒண்ணுமே இல்லை சார். நீங்க பிதாட்ட போய் உங்களுக்கு பிடிச்ச வார்த்தை என்ன சார் பைபிள்னு கேளுங்க, சொல்லுங்க. இந்த ஒரு வார்த்தை இல்லைன்னா பரலோகம் எம்டியா இருக்கும். பரலோகமே எம்டியா இருக்கும். அவருடைய நாமத்தில் ஒண்ணே என்ன தெரியுமா? அவருக்கு பேரே மன்னிப்பு. அவர் பேர் என்ன தெரியுமா? மன்னிப்பு சார். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை மன்னித்து அவர்களை ரட்சிப்பார். வாட் இஸ் மென்ட் பை ரட்சிப்பு? உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுவதே ரட்சிப்பு. சோ அந்த மன்னிப்பு என்கிற இயேசு என்றால் மன்னிப்புன்னு அர்த்தம். அந்த ஒரு வார்த்தைக்குள்ள நான் ஒட்டுமொத்த உலகமே பரலோகத்தில் வந்து நிற்குது. அது அடிக்கடி சொல்லுவேன், பரலோகம் என்பது பரிசுத்தவான்களின் இடம் அல்ல, அது மன்னிக்கப்பட்ட பாவிகளின் இடம். பரிசுத்தவான் மட்டும் உள்ள வாப்பான என் பிதாவைய தேவன் ஒருத்தர் தான் இருக்கணும். தப்பா எடுத்துக்கிறாதீங்க, சொன்ன அடுத்து பஞ்சாயத்தை கிளப்புவீங்க. இயேசுவே உள்ள போக முடியாது. ஏன் அவர் என்ன பாவம் பண்ண? அவர் ஒரு பாவம் பண்ணல, ஆனா என் பாவத்தை வாங்கின பாவத்தை பண்ணிட்டார்ல. ஒருவேளை சிலுவை சம்பவம் நடக்கல அப்படின்னா இயேசு உள்ள போலாம், பரிசுத்தன் உள்ள போலாம். அவர் தண்ணியில் தானே ஜீவன் உள்ளவராக இருக்கு. அதான் நான் மாற்றமே சொல்லலை, இல்லைன்னு சொல்லலை. அவர் நல்ல மனுஷன் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் துன்மார்க்கனுக்காய் பிணைப்படுகிறவன் வெகுபாடுபடுவான் இருக்குல்ல. அவர் நல்லவர் தான். துன்மார்க்கனாய் நம்மள்கிட்ட பிணைப்பட்டார்ல, பிணைனா பிளட்ஜ் ஆனார்ல, அதனால பாடுபட்டார். அதான் ஏசாயா சொல்றான், நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார். நண்புக்குரியவர்களே, நம்ம டாக்டரின் போனால் நமக்கு லைஃப் ஸ்டடி தான் ரொம்ப முக்கியம். டாக்டரின் பேசுகிறவங்க 4 பேர் தம்மை போட்டு பேசிகிட்டு இருப்பாங்க இந்த பக்கம் உட்காந்து, இல்லாட்டி வந்து கோயிலை போட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அது நமக்கு தேவையில்லை. இந்த சத்தியம் சரியா, அந்த சத்தியம் சரியா அப்படின்னா என்ன அர்த்தம்னா வந்து நிறைய சொத்து சேர்த்து வச்சுட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறான்னு அர்த்தம். நமக்கு வாழ்க்கை இருக்குது. ஸோ வாழ்க்கையை நோக்கி கடந்து சொல்லுவோம். ஸோ மன்னிப்பு என்பது மிகப்பெரிய ஒரு வேதாகமத்தில் அழகான ஒரு வார்த்தை. அப்போ 11:24-25 சொல்கிறாரு, நீ ஜெபத்துக்கு வந்தினா நீ நல்ல வேளா நீ கெட்ட வேளான்றதான் எனக்கு ரெண்டாவது தான் மகனே, நீ மன்னிக்கிற வேளா இல்லையான்றதே எனக்கு தேவை. ஏனென்றால் பிதாவுடைய மொழி, அது மொழி. அப்போ நான் முடிச்சுட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரேன் வெளியில், நீ எதுக்கு என்ன போட்டு கொள்றீங்க? அவங்களெல்லாம் விட்டுட்டீங்க, அந்த பயிலுக்கும் லபா லபான்னு நான் கத்துறாங்க, என்கிட்ட வந்து மன்னிப்பு பண்ணிக்கின்றீங்கன்னா ஒன்றுமே சொல்லலை. வெளியில் வந்தோன்னா கடைசி அப்படி தோளில் கையை போட்டு சொல்கிறாரு, அதனால தான் உனக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றாரு. அதனால தான் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்குது, அவ்வளோதான் ஸ்டேட்மெண்ட்டு. அதனால தான் நான் உனக்கு எனக்கு வந்து ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, அவ்வளோதான் கேட்கும் அந்த சவுண்டு. 365 நாளிலே ஒரு நாள் நீங்கள் மன்னிப்பதினால் நான் உங்களுக்கு கேரண்டி தரேன், 365 ஒரு நாள் மன்னிப்பதினால் 364 நாட்களும் உங்களை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். I am talking out of my experience. மன்னிப்பு எங்க வரைக்கும் வருது? ஜட்ஜ்மெண்ட் வரைக்கும் வருது. இதை பேசுறதுக்கு தான் கொந்தளிச்சாங்க நிறைய பேர். இவங்களாம் யாருன்னு தெரில, வந்து நல்ல குடினானே வந்து தப்பே செய்யாத குரூப்பாக என்னன்னு தெரில. பட் நாங்களாம் வந்து ரொம்ப சாதாரணமான ஆட்கள். எங்களுக்கு தெரிஞ்ச இயேசுநாதர் வந்து வேதம் சொல்லு ஒரே இயேசுநாதர் அவர் தான். என்ன சொல்ல வர்றேன், நண்புவான தேவனுடைய பிள்ளைகளே, மன்னிப்பை பயிற்சி செய்யுங்கள். யூ ஆர் spiritually strong, but God wants you to be mentally strong, emotionally strong. ஒரு சிலர்லாம் மன்னிக்கிறதுக்கு திணறுவாங்க பாருங்க. ஒரு தப்புக்கு மன்னிப்பதற்கு 6 மாதம் ஆகும். சிலருக்கு தவறுகளை மன்னிப்பது, கணவன் மனைவி சண்டையில் பார்த்துருக்கிறேன். இன்னைக்கு திங்கக்கிழமை பாருங்க பஞ்சாயத்தை கூட்டிட்டுனா அடுத்த சனிக்கிழமை தான் சார் மன்னிப்பான். மன்னிச்சு 2 பேரும் சந்தோஷமாயி வா நேராக போய் ஜில் ஜிகர்தண்டா சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சனிக்கிழமை நைட்டு ஜிகர்தண்டா சாப்பிட்டுட்டு வர்ற வழியில் ஒரு பஞ்சாயத்து நடக்கும் பாருங்க. அடுத்து 7 நாள் காணாம போச்சு. இப்படி 7 அழிச்சு என் வாழ்க்கையில் நிறைய போயிடும். ஆனால் நல்லா வளர்ந்தவன் 7:50க்கு மிஸ்டேக் நடக்குது பஞ்சாயத்து, 55க்கு மன்னிச்சு 8 மணிக்கு திரும்ப ஜிகர்தண்டா சாப்பிட்றான். They are the people who know how to live. How to live. One of the most blessing word என்னன்னா மன்னிப்பு. உங்களுக்கு மன்னிக்க தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் வந்து இப்போ எப்படிலாம் மன்னிக்கிறதுக்கு வந்து என்னென்ன டெக்னிக்லாம் இருக்குன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன்.
ஓகே, பேசுவோம், நம்ம அதை பற்றிலாம் பேசுவோம். 2 வாரம் அதான் எடுப்போம்னு நான் சொன்னேன். ஹவு டு ஃபர்கிவ், ஈஸிலி ஹவு டு ஃபர்கிவ் அப்படின்னு. அப்போ நல்லா கவனிங்க, இந்த மன்னிப்பு ஜெபத்திற்கு வரும்போது தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு விஷயம், மன்னிக்குப்பா அப்படின்றது. அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை தடவை ஜெபிக்கிறோம்? வாழ்க்கையில் நிறைய தேவை இருக்குது. ஒவ்வொரு தேவைக்கு நம்ம ஜெபிக்க வரோம். ஜெபிக்க வரும்போதெல்லாம் ஒவ்வொரு ஆளை மன்னிச்சு 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 பழகுங்களேன். நான் அடிக்கடி சொல்லுவேன், இன்று நான் திரும்பி பார்த்தால் என்னை எதிரியாய் கொண்டவன் 100 பேர் இருப்பான், ஆனால் நான் எதிரியாய் கொண்டவன் ஒருத்தன் இன்னைக்கு கிடையாது. கைத்தட்டுங்க ஒரு ஆமென். இந்த வார்த்தையை தினந்தோறும் காலையில் உங்களால் சொல்ல முடியுமா? இன்றைக்கு நான் திரும்பி பார்க்குறேன், எனக்கு எதிரின்னு யாருமே கிடையாது. எனக்கென்று எதிரி இல்லை, ஒரு எதிரி இல்லை எனக்கு. ஏன்னா எல்லாரையும் நான் என்ன செஞ்சிட்டேன்? யுத்த மனிதர்கள் செத்து தீரும்போது தான் நீ கானானுக்குள் பிரவேசிப்பாயினார் கர்த்தர். கானானுக்குள் எப்போ தெரியுமா நீ வருவ? யுத்த மனிதர்கள் எல்லாம் செத்துருணுன்னார். யுத்த மனிதர்கள் 25 வயசுக்கு மேலப்பட்டவன் இருக்கான், 20 வயசுக்கு மேலப்பட்டவன் எருசலேம்லேருந்து எகிப்திலேருந்து புறப்பட்டாங்க. ஒரு 6.5 லட்சம் பேர். 6 ஆல்வேஸ் மேக்கிங் 7. இவங்க எல்லாருமே சாகணுண்டான்னார். ஒரு 4 பேர் மட்டும் உயிர் போகாமையே துடிச்சிக்கிட்டு இருந்துச்சு. அதனால் இவங்க ஒரு 45 லட்சம் பேர் கானானுக்கு போகாமல் இருந்தாங்க. அந்த 4 பேர் இன்னைக்கு கானானுக்குள்ளே போப்பா அப்படின்னாரு. அந்த 4 பேர், அதாவது கடைசி யுத்த மனுஷன் செத்த அன்னைக்கு தான் பாலும் தானே ரசித்தான். ஒரு நாள் கர்த்தர் என்கிட்ட பேசினார், ஜஸ்டின் ஓ வாழ்க்கையிலையும் உனக்குள்ள யுத்தம் செய்கிற இந்த மன்னிக்க முடியாமல் திணறிட்டு இருக்கு அந்த யுத்த மனிதன் செத்துட்டான்னா இன்னைக்கே நீ காணா நீ பாப்படாங்க. ஒரு நாள் என்கிட்ட சொன்னார், நீ எப்படா சந்தோஷமாக இருப்ப அப்படின்னாரு. எதிரிலாம் செத்துட்டான் என்ன சந்தோஷமாக இருப்பேன் ஆண்டவர் என்ன. யோனா சொன்னான் ஏதோ ஒரு வார்த்தை கேட்டதுக்கு டென்ஷனாக ஏதோ சொன்னானே, இது பண்ணால் நல்லா இருக்குமாப்பா, நீங்கள் எது பண்ணாலும் இப்படி அப்படின்ற மாதிரி எதுவும் சொல்லுவான். அந்த மாதிரி எப்படா நான் சந்தோஷமாக இருப்பேன்னு. எதிரிலாம் செத்தா என்ன, செத்து ஒழிஞ்சா என்ன நல்லா இருக்கும் அப்படின்னு. அப்போ கொன்று அப்படி இல்லை. அப்போ கொன்று எங்கேருந்து கொன்று? உன் மனசுலேருந்து கொன்று. உன் மனசுலேருந்து அவனை காலி பண்ணிடு. நீ அவனை தேடியும் காணாதிருக்க வேண்டும். ஸோ மைண்டுக்குள்ளே இருந்து எரேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், காலி பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்கள் இருதயத்தில் அவனை என்ன செஞ்சிடணும்? இருக்கக்கூடாது. மன்னிச்சு 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 அவனை ஃபுல்லாக அகற்றிடணும். யுத்த மனிதர்கள் செத்து தீரும்போது நாம் கானானுக்குள் பிரவேசிக்கிறோம். கரங்களை தட்டிக்காய். இந்த மாலை நேரம் கானானா வனாந்திரமா என்பது இன்று காலை நாம் என்ன முடிவெடுத்தோம் என்பதில் இருக்கிறது. கைத்தட்டுவது ஆமென். இன்று இரவு கானானா வனாந்திரமா என்பது நம்முடைய கையில் இருக்கிறது. இன்னைக்கு ஆவி என்கிட்ட பேசினாரு, கானானா வனாந்திரமா என்பது என் கையில் இல்லை மகனே, உன் கையில் இருக்கிறது. மன்னிப்பு என்கிற ஒரு சொல்லை நீ கற்றுக்கொண்டாயானால் எத்தனை குடும்பங்கள் நான் பார்த்துருக்கேன். புருஷனே சரியில்லைன்ட்டு பஞ்சாயத்தை கூட்டிட்டு அவர் இப்படி பண்ணுறாருன்னு வெளியே வந்துட்டு அவன் செஞ்ச வேலையை நீ செஞ்சுட்டு இருப்பாங்க. நீ அவனை குறை சொன்னா கடைசியில் அவன் செஞ்ச வேலையை நீ செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்போ இது எல்லாமே பைபிள் அதை ஒரு கேர்ஸாக தான் சொல்லுது. அதாவது நீ மற்றவர்களை குற்றவாளியை தீர்க்கிற நீ அவர்களை குற்றவாளிகளாய் தீர்க்கிற விஷயம் எதுவோ அவைகளையே நீயும் செய்கிறபடியினால் அந்த வார்த்தைகள் உன்னைத்தானே குற்றவாளியை தீர்க்கிறாய். இது ஒரு மொழிபெயர்ப்பில் என்ன சொல்றாங்கன்னா, நீ எதை மன்னிக்கவே மாட்டேன்னியோ அதே தப்ப உன்னை செய்ய வைப்பாரு. We must train our spirit to forgive. It is not overnight matter. அதான் நான் சொல்றேன், it is a practice. You will have pain. You will have pain. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்காங்க, மன்னிக்கும் போது ஒரு பெரிய வலி இருக்கும். அது ரொம்ப லேசானது. நீங்கள் மன்னிக்காத போது இருக்கிற வழியை நீங்கள் நினைத்து பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் மன்னிக்கும் போது ஒரு கையை தட்டிட்டு கொண்டு இருக்கிறாரு. நான் சொல்கிறேன், ஒரு மேட்ருக்கு மன்னிக்காமல் ஒரு நாள் போங்க, அதில் ஒரு வலி இருக்கும் பாருங்களேன். அடுத்த நாள் மன்னிங்க, மன்னிக்கும் போது ஒரு வலி இருக்கும்ல. இந்த மன்னிக்காதப்ப இருக்கிற வலி பயங்கரமானது. பைபிள் சொல்லுது, நீ அவனை மன்னிக்காவிட்டால் உன்னை உபாதிக்கிறவர்கள் கரங்களை நான் ஒப்பு கொடுப்பேன். தி டார்மெண்ட் ஸ்பிரிட்ஸ், டார்மெண்டிங் ஸ்பிரிட்ஸ். அது எங்கே இருக்குது அந்த வசனம்? வாசிப்போம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 34-35. People who are not ready to forgive others, they will be tormented.
அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவு. இந்த நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். என்ன சம்பவம் சொல்லுங்க? ஒருத்தன் 100 ரூபா கடன் வாங்கியிருக்கிறான், 100 வெள்ளி காசு, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். அவன் போய் செலுத்த நிர்வாகம் இல்லை. உடனே அந்த ஓனர் சொல்கிறாரு, சரி போ மன்னிக்கிறேன் போ அப்படின்ட்டார். ஐயா தோத்துறையான்ட்டு போயிட்டான். வர்ற வெள்ளி வந்துட்டு ஒரு 1,000 ரூபா ஒருத்தன் கடன் வாங்கியிருக்கான். அவனை கூப்பிட்டீங்க, வாப்பா நீ என்கிட்ட ஒரு 10 ரூபா கடன் வாங்கினில. அமையா முடியலையா? என்ன முடியல? அவனை தூக்குடா அப்படின்னு தூக்கி ஜெயிலில் போட்டான். 100 ரூபாய்க்கு மன்னிக்கப்பட்டு வரவன் 10 ரூபாய்க்கு வாங்கினவன் ஜெயிலில் போட்டான். இவன் ஜெயிலில் போட்டதை அந்த 100 ரூபா கொடுத்த ஓனருடைய ஆட்கள் பார்த்துட்டாங்க. டீ குடிச்சிருந்துருக்காங்க இப்போ பக்கத்தில் கடையில் பார்த்து என்ன இவனே கழுத இங்கேருந்தானே வந்தவன், இவன் தூதர்கள் இந்த வேலையை செஞ்சிருவாங்க, ராஜாட்ட போய் சொல்லிடுவாங்களாம். போய் சொல்லிட்டாங்க, ஐயா உங்கள்கிட்ட 100 ரூபா வாங்கினவன் அவனை மன்னிச்சுட்டு. ஆமாம், அவன் 10 ரூபா வாங்கினவனுக்கு இப்படி பண்ணிட்டான். அப்படியா? அவனை தூக்குங்களான்ட்டான். தூக்கி டெலீட் பண்ணிட்டாரு. திரும்ப ரெக்கவரி சாஃப்ட்வேரை போட்டு எடுத்துட்டாரு. கையை தட்டுங்க. இதை வச்சு ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, என்னால் அதை ஏற்றுக்க முடியல. என்ன சொல்கிறாருன்னா, உன் பாவத்தெல்லாம் மன்னிச்சிருவாரான் கர்த்தர். இயேசுன்றதை மன்னிச்சிருமா. நீ மன்னிக்க மாட்டேன்னா ரெக்கவரி சாஃப்ட்வேர் எடுத்துருவாரான். தம்பி சாஃப்ட்வேரை போட்டுருவோமா? போட்டா 8 வயசில் நீ தீப்பெட்டி பட திருவிழந்து அம்பிட்டு ரெக்கவர் ஆயிரும். எப்படி வசதி? ஏசு அப்படி செய்கிறாரு இல்லை எனக்கு தெரியல, எனக்கு அதை உறுதிப்பாடு இல்லை. நான் 40 நாள் உபவாசத்தை போட்டு கேட்டு வந்து சொல்கிறேன். சரி, இப்போ இந்த ஓனர் என்ன செஞ்சுட்டேன், ரெக்கவரி சாஃப்ட்வேரை போட்டான். போட்டுட்டு எல்லாத்தையும் நீ செலுத்தணுன்றான். ஐயா முடியல என்றான். செலுத்தி தீர்க்கும் வரைக்கும் முக்கியமான வார்த்தை இன்னைக்கு ஆவியானவர் சொன்னார், அவனை உபாதிக்கிறவர்கள் கைகளில், சித்திரவதை பண்றவன் கையில் கொடுத்துட்டானா. டார்ச்சர்ஸ், டார்மெண்டர். அவனை போட்டு வாசிங்க அந்த வசனம். அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். அப்ப பாத்தீங்களா, மன்னிக்காதது, மன்னிக்கிறதுனால் வர்ற பெயினை விட மன்னிக்காதவனுக்கு வர பெயின் ஓவர். அது ஒரு ஸ்பிரிட்டு சார். மன்னிக்காதவனுக்கெல்லாம் ஒரு உபாதை, அதாவது வாதை அவனுக்கு இருக்கும். இயேசுவை காட்டி கொடுத்துட்டாங்க, சரியா? காட்டி கொடுத்தவரை கொலை செய்ய போறாங்க. காட்டி கொடுக்கப்பட்டவர் சாகணும். அவர் சாகுறதுக்குள்ள காட்டி கொடுத்து செத்துட்டான். எல்லாம் சொல்லுங்க. காட்டி கொடுக்கப்பட்டவன் சாவதற்கு முன்பாக காட்டி கொடுப்பவன் செத்துறான். திரும்ப சொல்றேன், காட்டி கொடுப்பவன், காட்டி கொடுக்கப்பட்டவன் அசிங்கப்படுவதற்கு முன்பாக காட்டி கொடுத்தவன் அசிங்கப்பட்டுருவானா. ஏசு செத்துருவார் செத்துருவார்னு பார்த்துக்கிட்டேன், யூதா செத்துட்டான். நீங்கள் மற்றவர்கள் அழிய வேண்டும் என்று ஒரு பேச்சுக்கு சொல்றேன். உங்க எதிரி எல்லாருக்கும், நம்ம எதிரி இல்லாத யாருமே கிடையாது. ஆனால் அவர்கள் எதிரிகள் என்கிற இடத்திலிருந்து இறக்கி விடுறது தான் பெரிய விஷயம். அவர்கள் அழிய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கும் போது கசப்பு உங்களிடத்தில் வருகிறது அல்லவா? இது என்னன்னா, விஷத்தை நான் குடிச்சிட்டு அவன் சாகணுன்ற மாதிரி. அவன் நிச்சயம் சாவானே வச்சுக்கோமே, ஆனால் அதுக்கு முன்னாடி நீ செத்துருவ, நம்ம செத்துருவோம். எத்தனை பேர் சந்தோஷமா ஆகணும்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க. மன்னிப்பு என்கிற வார்த்தை கிரேக்கர்களுடைய அகராதியில் கிடையாது. தாழ்மை என்கிற வார்த்தை கிரேக்கர்களுடைய டிக்ஷனரியில் கிடையாது. அதனால தான் கிறிஸ்தவத்துக்கும் கிரீக்குக்கும் அவ்வளோ பெரிய, கிரேக்க மதங்களுக்கும் கிறிஸ்தவத்திற்கும் அவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குது. கிறிஸ்தவத்தின் உச்சபட்ச என்னது கேரக்டர் என்னன்னா மன்னிப்பும் தாழ்மையும் தான். கைத்தட்டுங்க ஒரு ராமே. சில நேரங்கள் எல்லாம் நம்ம கடவுள் எதையோ வச்சு அளக்கிறாருன்னு நினைக்கிறோம். அவங்க எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், ஈஸியான மெத்தட். என் பிள்ளைகளுக்கு நான் ஈஸியான, நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா உங்களுக்கு சொல்லித்தரேன், அவ்வளோதான். என்ன சரியா? ஒரு கணக்கை 4 வாத்தியார் 4 மாதிரி சொல்லி தருவாங்க, சரியா? உங்களுக்கு சிலர் கை கால் விரல் பக்கத்து வீட்டு விரலாம் கொட்டிக்கிட்டு பக்கத்தில் இருக்க விரலையும் கடன் வாங்குறது சார் 42 32. சிலர் வகுத்தல் கணக்கை தானா மாதிரி போட்டு சொல்லி தருவாங்க. சிலர் 2 பக்கம் காது மாதிரி போகும் சொல்லி தருவாங்க. ஒவ்வொரு வாத்தியார் ஒரு மாதிரி சொல்லுவார். நான் கடவுள்கிட்ட பழகினதில் நான் ஈஸியாக உங்களுக்கு சொல்லித்தர கணக்கு நான் சொல்கிறேன். ஒன்றே ஒன்று சார், அவர் இருதயத்தை நீங்கள் கவர்ந்துடுறதுன்னா ஒன்றே ஒன்று தான்,
மற்றவனை நீங்கள் மன்னிக்க மன்னிக்க அவர் இருதயத்தை நீங்கள் கவர்ந்துருங்க. You will have a special favor. இந்த கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் இருக்கு பார்த்தீங்களா, இதனுடைய வந்து அதாவது அந்த அந்த வாட்ஸ் தட் அந்த கான்டெக்ஸ்ட் என்ன சொல்லுதுன்னா, மன்னிப்பை பற்றி தான் சொல்லுது. சிலருக்கு மன்னிப்பு கொடுப்பாராம், சிலருக்கு மன்னிப்பு கூட கொடுப்பாராம். கை தட்டுங்களேன். எப்படி மன்னிப்பு? ஆமாம். இதை நான் விளக்கமாக சொல்ல வந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அது பிரச்சனையாகி போயிடும். சிலருக்கு மன்னிப்பு கொடுக்குறாரு, சிலருக்கு மன்னிப்பு கூட கொடுக்குறாரு. ஏன் சார் மன்னிப்பு கூட கொடுக்குறாருன்னா, அவன் கொடுத்தான் அதனால் அவனுக்கு கொடுத்தேன். ஐயா நீங்கள் எப்படி தான் மன்னிப்பு அளக்குறீங்க? அவன் என்ன அளவு அளக்குறானோ அந்த அளவு நான் அளக்குறேன். கையை தட்ட. ஆமென். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். Forgiveness எப்படி வருது பாருங்க சார். சவுலு என்ன பண்ணிட்டான்? பலி செலுத்திட்டான். தாவீது விபச்சாரம் செஞ்சுட்டான். ஒருத்தன் பலி செலுத்திட்டான், அவனுக்கு ராஜ்யபாரத்தை விட்டு என்ன செஞ்சிட்டாரு? தூக்கிட்டாரு. இன்னொருத்தன் விபச்சாரம் அட் மர்டரு, ஆயுதங்களை பதுக்கி வைத்தல், அடுத்து திட்டமிடுதல், சதி திட்டம் தீட்டுதல். கேஸு வந்து 2வது வந்து செக்ஷனு சதி திட்டம் தீட்டுதல். 3வது திட்டமிட்டு கொலை செய்தல். அங்கே போய் ஆயுதத்தை குத்தல், ஆயுதத்தை எடுத்தே கொடுத்து விட்டுருக்கான். மூளையாக செயல்படுதல், மற்றவரை குற்றம் செய்ய தூண்டுதல். இது போக ஒரு அடல்ட்ரி கேஸ். 5 கேஸ் எனக்கு தெரிஞ்சு, லா தெரிஞ்சு. ஆனால் நம்ம ஏதோ தெரிஞ்ச லெவலில் ஒரு 5 செக்ஷனில் தாவீதுக்கு போடுறோம். இந்த 5 செக்ஷன் போட்ட அவனை கர்த்தர் வந்து கேஷுவலாக மன்னிச்சு விட்டார். ஆனால் இந்த சவுலை ஐயா வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. செய்தி கொடுக்க டக்குனு வேந்திரி செய்தி கொடுத்துட்டு அவ்வளோதான் காலி பண்ணிட்டாரு. இது என்ன நியாயம் சார்? ஒருத்தனுக்கு கூட கொடுக்குறாரு, ஒருத்தனுக்கு எதை பாவம் இவனும் பொழைச்சி போட்டு கொடுக்கலாம், கொடுக்கவே இல்லை. நீ நல்லா கவனிங்க. பைபிளில் யோசேப்பு இருக்கிறான், தானியல் இருக்கிறான், மோசே இருக்கிறான், சாமுவேல் இருக்கிறான், பெரிய 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 ஆளெல்லாம் இருக்கிறாங்க. அவர்களின் குமாரன் என்று இயேசு கிறிஸ்து அழைக்கப்படலை, அவர் தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்பட்டார். யோசேப்பின் குமாரன் அவர் அழைக்கப்பட்டிருக்கலாம். such a genuine man. அப்ப அவர் ஏதோ ஒன்று தேடி இருக்கார் சார். ஆபிரகாம் வந்து அப்படியே தேடிக்கிட்டே இருந்திருக்கார் சார். யோசேப்ட தேடி இருக்காரு, அது அங்கே இல்லை. மோசேட்ட தேடி இருக்காரு, இல்லை. சாமுவேல்கிட்ட தேடினா அவனும் கிட்டே இல்லை. எல்லாத்தையும் தேடின ஒன்று தாவீதுகிட்ட இருந்திருக்கு. கை தட்டுங்க. அது என்ன அப்படின்னா, தன் வாழ்நாளிலே ஒரு எதிரியை கூட பழி வாங்காதவன். கை தட்டுங்க உதவர்கள். ஒரு எதிரியை பழி வாங்காதவன். ஒரு எதிரியை தன்னை வந்து செத்த நாயின்றான். சீமைன்றது நேற்று மேய்ச்ச பெஞ்ச பழையில இன்னைக்கு வந்து முளைச்ச காளான். சிப்பி காளானா பட்டன் காளானான்னு கேட்காதீங்க. நேற்று பெஞ்ச மலையில் இன்னைக்கு முளைச்சக்கா. அவன் சீமையும் ஒரு செத்த நாயின்றான். ஐயா ஒரே போட்டுறியா சொல்லுங்கன்றான் பக்கத்தில் ஒருத்தன். விட்டுரு இவன் பேசுறத அவர் கேட்பாரா? அந்த நிமித்தம் கர்த்தர் ஆசிரியப்பாரான்றான். அடுத்து இன்னொருத்தன், அவன் பேர் என்னங்க, அந்த அபிகாயில் ஹஸ்பண்ட் ஒருத்தன். அவன் ஒரு முரட்டு மனுஷன், அவர் அடங்கா பிடாரி. அவன் வந்து என்ன செய்கிறான், அவன் ஆட்கள்லாம் வேலை பார்த்தப்ப இவன் என்ன செஞ்சுருக்கிறான், அவங்கள சப்போர்ட் பண்ணியிருக்கிறான். ஏன்னா அவன் எல்லையில் வேலை பார்க்கும்போது தாவி சப்போர்ட் பண்ணி சாப்பாடெலாம் கொடுத்து, உங்களுக்கு எது வேணும்னா சொல்லுங்கள், நம்ம ஏரியாவுக்கு வந்திருக்கேன்னு கவனித்து அனுப்பிச்சிருக்கான். ஒரு 500-1000 பேரை. இவன் ஏரியாவில் போய் இவங்க வேலை பார்த்தப்ப, ஐயா உங்கள் ஆட்கள்லாம் நம்ம ஆட்களுக்கு வரும்போது, யார் நீ, யாருப்பா உனக்கு யாருமே அடையாளம் தெரியலையா? ஐயா தாவிதா. இந்த காலத்தில் தலைவனுக்கு அடக்காமல் கொள்ள பேர் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எவனே எனக்கு தெரியாதுன்ட்டான். வந்து சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே சரட்டுன்னு கத்தியை தீட்டிக்கிட்டு இருந்தவன் எடுத்து உள்ளே வச்சிட்டான். இன்றைக்கி நைட் அவன் தலை இருந்துச்சுன்னா முடிஞ்சிச்சிட்டான். கிளம்பி செம வெறியில் வரான், போட்டே தள்ளிடுவோன்டான்ட்டு. பல நேரங்கள் நம்ம செம்ம வெறியில் போவோம் பாருங்க, டக்குன்னு இடையில ஒரு வார்த்தை வந்து அமைதியாகிட்டோம். நீ உங்களுக்கு தான் பேர் தாவீது. கையை தட்டி வர்றது.
அப்படியே வந்து போட்டுருவோம் நான் வந்துக்கிட்டு இருக்கும் திடீர்னு அபிகாயில் உள்ள வந்து ஐயா வந்து அவன் ஒரு மென்டல் பையா அவனை நீங்கள் போய் அவனை வெட்டி நீங்கள் வந்து என்ன ஆயிடாதீங்க, அவன்லாம் வந்து அப்படியாம்மா எனக்கு தெரிஞ்சு அவனே மன்னிப்பு கேட்டால் கூட மன்னிச்சிருப்பான்னு தெரில, ஆனால் அபிகாயில் கேட்டோட மன்னிச்சிட்டான். என்ன சரிம்மா சரி போ, நான் இன்னைக்கு நல்ல வேலை கர்த்தர் என்ன தடுத்துட்டான்றான். சீமையை மன்னிச்சான், அவன் யோவாபு அவனை மன்னிச்சான், தன் சொந்த பிள்ளை அப்சலோம் 11 வருஷம் தெருவில் 7 வருஷம் நாயாலைய விட்டான், அவனை மன்னிச்சான். போருக்கு போகும்போது சொல்கிறான், டே பிள்ளையாண்டன் மேலே மட்டும் கை போட்டுறாரா சார், என்ன ஹார்ட்டு சார், என்ன ஹார்ட்டு, சண்டை போடு பையன் மேலே கை வச்சிடாதான்றான்.